முதல்ல தேர்தல் களத்துக்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்று சொன்னால் எந்த தலைவரும் கூட்டணிகளை பற்றி கவலைப்படுகின்ற கட்சிகளின் மத்தியில மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்துக்கு வந்த ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி துவங்கி இன்றைக்கு 154வது தொகுதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் 300 தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது உள்ள நம்பிக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும், இன்னும் காலம் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணியில் வரலாம், சேரலாம், இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம். ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி தேர்தல் மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய தலைவர் எங்களுடைய எடப்பாடியார். அதே போலதான் இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை போல தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இப்பொழுது ஒரு 7,000 வாக்குச்சாவடிகள் அதிகரிப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. இத்தனை வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பாக முகவர்களை நியமித்து, பூத் ஏஜென்ட்களை நியமித்து அவர்களை பயிற்றுவித்து இந்த ஆட்சியின் விடிய ஆட்சியின் அவலங்களையும் தேர்தல் வாக்குறுதியால் ஏமாற்றப்பட்ட நிலைகளையும் இன்றைக்குள்ள நிலவரங்கள் அரசியல் நிலவரத்தை விட தமிழகத்தினுடைய கள நிலவரத்தை, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு குட்டிச்சுவராகி, இன்னும் போதைப் பொருள் நடமாட்டத்தினால் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற அன்றாட நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்து செல்ல இன்னைக்கு பூத் கமிட்டி பணிகளை செய்கின்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் அதுவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னெடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்பதைத்தான் இது காட்டுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதியா பிரச்சாரம் போறாரு, மக்கள் கூட்டம் வருது. ஆனா நடிகர் விஜய் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட்டம் நடத்தாரு. ஆனா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, வேற யாருமே நடுவில் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. வேற எடப்பாடியாரே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இல்ல, அவர் சொல்றது சரிதான். திமுகவுக்கும் தாவகவுக்கும் இடையில தான் போட்டி. அது எதிர்க்குன்னா 2வது இடத்துல யார் எதிர்கட்சியாக வரப்போகிறார்கள் என்பதுக்கு தான், இந்த 2வது இடத்துக்கு தான் திமுகவுக்கு இன்றைக்கு தாவக தான் போட்டி என்ற நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கின்றது. முதலிடம் என்பது எடப்பாடியார் முதலமைச்சர் என்பது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயமாக நாங்கள் முடிவு செய்யவில்லை, கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யவில்லை, இன்னும் சொல்லப்போ மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகின்றது, தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்றது. முதலமைச்சராக எடப்பாடியார் நிச்சயமாக வருகின்றார். அந்த 2வது இடத்துக்கு போட்டி என்பதைத்தான் அன்பு சகோதரர் நண்பர் விஜய் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அது அவருடைய நிலைப்பாடு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியும் முடிவு பண்ண போறதில்லை, மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஒரு 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நாயகன், இன்னும் சொல்ல போனால் கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டத்தில் தமிழக மக்களை காத்த ஒப்பற்ற முதலமைச்சர். குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டம், 7.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு மகத்தான எடப்பாடியார் சிந்தனையில உதித்து அவர் அரசு பள்ளியில படித்த காரணத்தினால் இன்றைக்கு கிராமப்புற மாணவ செல்வங்கள் 2500 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் சாதாரண குடிப்பட்ட அடித்தட்டிலே வாழ்கின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவர் ஆயிருக்கார் என்று சொன்னால் இது வரலாற்று புரட்சி. இப்படி எத்தனை திட்டங்களை, அதே மாதிரி மாண்புமிகு அம்மாவுக்கு தாலிக்கு தங்கம், இன்றைக்கு தங்கத்தின் விலை என்ன? அம்மாவில் இருக்கின்ற காலத்தில் 1/2 பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடியார் 1 பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்து தாய்மார்களுடைய கனவை நனவாக்கி திருமண வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, தைப்பொங்கலுக்கு 2500 ரூபாய். அதுபோல் கொரோனா காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் 6 மாதத்திற்கு விலை இல்லாமல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருட்களை கொடுத்தோடு 6 மாதம் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை. அனைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைக்குத்தான் நிழலின் அருமை வெயிலுக்கு சென்றால்தான் தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுக ஆட்சியினுடைய அருமை பெருமை எல்லாம் இந்த வெடியாட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் அதிருப்தியின் உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள், வெறுப்பின் விளிம்பில் இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.